அதீத சிந்தித்தல் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. ஃபைட் ஆர் ஃபிளைட் மோட், நம்மளோட ஃபீலிங்ஸை வந்து கம்யூனிகேட் பண்ணணும். 5 4 3 2 1 கிரவுண்டிங் டெக்னிக். உங்கள் அனைவரையும் ஞானத்தமிழ் சார்பாக வரவேற்கிறேன். இன்னையோட தலைப்பு அதீத சிந்தனை. இந்த சிந்தனையிலிருந்து நம்ம எப்படி வெளியில வர்றது, அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதீத சிந்தனைனா முதல்ல என்ன அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும். மனிதனுக்கு இயல்பாவே வந்து சிந்திக்கிற திறன் இருக்கு. அதாவது பகுத்தறிதல், ஆராய்தல், நடந்ததை வந்து ஆய்வு பண்ணி அதுல சரி தவறு கண்டுபிடிக்கிற திறன், இது எல்லாமே மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் வந்து மற்ற விலங்குகள்ல இருந்து மனிதனை தனியா காட்டுற விஷயம் வந்து இந்த சிந்தித்தல் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த சிந்தித்தல் அதீதமா நடக்கும் போது அது வந்து நம்ம எதையாவது ஒன்று அனலைஸ் பண்ணலாம், இல்லை எதையோ ஒன்று கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யோசிக்கலாம். இப்படி பலதரப்பான சிந்தித்தல் வந்து ஒரு வரமுறைக்கு உட்படாம நீடிச்சுக்கிட்டே போகுது. யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். ஒன்னுலேருந்து மனம் வந்து இன்னொன்னுக்கு தாவிட்டு அதை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அது வந்து அதீத சிந்தனை. ஆங்கிலத்தில் ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டா ஒரு ராமன் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து ஒரு மெடிக்கல் செக்கப் போறாருன்னு வச்சுக்கலாம். ஸோ போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து அதில் உங்களோட ரத்த அழுத்தம் கொஞ்சம் உயர்வாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ அதை கேட்ட உடனே அவர் டாக்டர் வந்து நிறைய விஷயம் அவர்கிட்ட பகிர்ந்திருப்பாங்க. அதாவது இது ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்காரு. ஆனாலும் அவரோட மனசு இந்த உயர் ரத்த அழுத்தத்தினால என்ன நடக்கும், நம்ம எங்கேயாவது போகும்போது கீழே விழுந்துருவோமா, இதனால வந்து உடனே இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் காரணமாக நமக்கு எல்லாருமே டாக்டர் தான். இப்போ எதை பற்றி அதாவது ஒரு ஒரு ஃபீல்டில் என்ன நடக்குதோ அதை நம்ம கூகுள் பண்ணி அந்த ஃபீல்டோட எக்ஸ்பர்ட் மாதிரியே நம்ம வந்து ஒருத்தரும் நம்ம நினச்சிக்கிறது. அப்போ இந்த ரத்த அழுத்தம் அப்படின்றத வந்து கூகுளில் பண்ணி அதில் இருக்கிற எல்லா விஷயம் அதில் வந்து அஹ், சில தவறான இன்ஃபர்மேஷன்ஸும் இருந்திருக்கும். இல்லை அதனால என்னென்ன பிரச்சனை வந்ததுன்னு சில பேர் எழுதியிருப்பாங்க. இப்படி ஏகப்பட்ட தகவல்கள் வந்து அது வாயிலாக இந்த தொழில்நுட்பம் வாயிலாக அவருக்கு கிடைச்சிருக்கும். அதை பற்றி யோசிக்கிறது, ஓ அவங்களுக்கு அப்படி நடந்திருக்கே, இவங்க வந்து இப்படி சொல்லியிருக்காங்க ரத்த அழுத்தம்னால இப்படியெல்லாம் வரும்னு. இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே திடீர்னு அவருக்கு வந்து ஆமா நான் வந்து எப்பவுமே ஒரு அதீத சிந்தனை இருக்கு. ஒரு சின்ன விஷயத்த போய் எனக்கு வந்து பெருசா எல்லா கோணத்துலயும் பார்க்குற அந்த ஒரு கெட்ட பழக்கம் எனக்கு இருக்கு அப்படின்னு அதை பத்தி திரும்ப யோசிக்கிறது. அதாவது அவரோட சிந்திக்கிற திறனை பத்தியே திரும்ப சிந்திக்கிறது. இப்படி ஒரு ஒரு விஷயமா கடைசியில வந்து நான் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு சிந்தனையில இருந்து மாறிக்கிட்டே போறது. அதாவது இப்ப எங்க அந்த சிந்தனை தொடங்குச்சு, அவரோட ஒரு உயர் ரத்த அழுத்தம் காரணமாக ஒரு சிந்திக்கிறாரு. அது ஒரு ஒரு தாட்டுக்காக கொண்டு போகுது. ஸோ இப்படி அதுக்கு ஒரு எண்டு கார்டே போடாம ஒரு முடிவே போடாம யோசிக்கிறது தான் வந்து அதீத சிந்தனை. இப்போ அதீத சிந்தனை பத்தி பார்த்துருக்கோம். இந்த அதீத சிந்தனையினால கெடுதல் நமக்கு வருமா அப்படின்னா கட்டாயம் நமக்கு கெடுதல் வரும். நம்ம நினைக்கிற மாதிரி நம்மளோட நேரம் விரயம் நமக்கு ஆகும். அதுக்கப்புறம் நம்ம செய்கிற வேலையில் நம்மளால கவனம் செலுத்த முடியாதுன்ற விஷயங்கள் போக நமக்கு வந்து பௌதீகமாக இந்த உடலுக்கு ஃபிசிக்கல் பாடிக்கு பிரச்சனை, மென்டலாகவும் இமோஷ்னலாகவும் கடைசியில் நம்மளோட சோஷியல் லைஃப்பும் வந்து இந்த ஓவர் திங்கிங்னால நமக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். ஆனால் சிந்தனை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சரியான ஒரு கருவி, முக்கியமான ஒரு கருவி மனிதனுக்கு. ஏன்னா எல்லாரோட மூளையும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சவால்களாக இருந்தாலும் அதற்கான விடையை கண்டுபிடிக்கிறது வந்து இந்த சிந்தித்தல் மூலமாக தான். இப்போ நம்ம தொன்று தொட்டு பார்த்தோம்னா மனிதனோட வளர்ச்சியில பார்த்தோம்னா சில பிரச்சனைகளை அவங்க பார்த்துருப்பாங்க. அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு வந்து யோசிச்சு அதற்கான தீர்வையும் வந்து நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. உதாரணமான நம்மளோட கண்டுபிடிப்புகள், நம்மளோட டிஸ்கவரிஸ் எல்லாமே எப்படி வந்தது, ஒரு சமூகத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு, அதை வந்து தீர்க்கறதுக்காக ஒருத்தர் பயங்கரமாக சிந்திக்கிறாரு, மூளை கொண்டு சிந்திக்கிறாங்க, அதன் மூலமா அதற்கு ஒரு நமக்கு ஒரு விடை கிடைக்குது. அப்போ நம்மளோட வாழ்வாதாரமும் இந்த சிந்தித்தல் மூலமா நமக்கு வந்து உயர்ந்திருக்கு. அப்போ இந்த சிந்தித்தல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி இந்த ஆன்மீக பயணத்துல இருக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம், இன்டராகேட் பண்ணிப்போம் நம்மளையே. அந்த சுச்சுவேஷன்ல நான் அப்படி நடந்திருக்கணுமா, இல்லை நான் நடந்தது சரியா, மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்றது, இது எல்லாமே மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. ஸோ இது மாதிரி நம்ம சிந்திக்கிறதுனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை இலகுவா போகுது. ஆனால் அது எப்போ வந்து ஓவர் ஆகுதோ அப்பதான் வந்து நமக்கு பிரச்சனைகள் வருது.
நம்ம உதாரணத்துக்கு நம்மளோட பழமொழி இருக்கு, அமிர்தமே ஆனாலும் அது வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா விஷமாயிடும் அப்படிங்கிறது எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல்ல ஒரு நடுநிலைத்தன்மையில இருந்தா மட்டும்தான் மனிதனுக்கு வந்து அது வந்து ஒரு மாபெரும் சக்தியா இருக்கும். அது என்னைக்கு வந்து நடுநிலைத்தன்மையில இருந்து ஜாஸ்தி ஆகுதோ அப்ப எல்லாமே வந்து மனிதனுக்கு பிரச்சனை தான். ஸோ அதே போல தான் இந்த சிந்திக்கும் ஆற்றலும். அது வந்து அதனோட கட்டுக்குள்ள இருக்கும்போது அது நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். இதே வந்து அதை தாண்டி போகும்போது அதனால வந்து நமக்கு அபாயம் தான் ஜாஸ்தி. ஸோ இப்போ இந்த திங்கிங் பத்தியும் ஓவர் திங்கிங் பத்தியும் பார்த்தோம். நம்ம பல பேர் நம்ம என்ன நினைப்போம்னா, நம்ம சிந்திக்கிறது இந்த அதீத சிந்தித்தல் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். ஆனா அது வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. அதனோட அடி ஆழத்துல எதனால நம்ம அதீதமா சிந்திப்போம் அப்படின்னா, அதனோட ரூட் காஸ், அதனோட வேர் முடிச்சு எங்க இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, அது பார்த்தீங்கன்னா ஆன்சியாயிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. பதற்றம். ஒரு பதற்றத்தினால தான் நம்ம வந்து அதீதமா சிந்திக்கிறோம். மனிதனுக்கு எப்பவுமே வந்து அவனுக்கு வந்து இலகுவா இல்லாம ஒரு சுச்சுவேஷனோ இல்ல ஒரு ஆளையோ பார்க்கும்போது, இல்ல ஒரு மிருகமே ஏதோ ஒண்ணு பார்க்கும்போது 2 விதமா வந்து மனிதன் வந்து செயல்படுவான். ஒண்ணு அந்த இடத்த விட்டு போறதுன்னு நினைப்பான். இல்ல வந்து எதிர்த்து ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. இத வந்து ஆங்கிலத்துல ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2 தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸா இருக்கும் மனிதனுக்கு. அப்போ இந்த பதற்றம் வந்து முன்காலத்துல வந்து மனிதன் ஒரு பதற்றம் அடையும்போது, அப்போ அந்த மனிதன் வந்து அந்த சிச்சுவேஷன்ல இருந்து வெளியில வரதுக்காக வந்து அதை உபயோகப்படுத்திக்கிட்டாங்க. ஆனா இப்ப எதுக்கெடுத்தாலும் பதற்றம் இருக்கு. இப்போ அந்த பதற்றம் வந்து கூட 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 சமூகத்தினால வர பதற்றம் காரணமாக சில பேர்ல எந்த நேரமே பதற்றத்தில் தான் இருப்பாங்க. அப்போ இந்த பதற்றம் ஜாஸ்தி ஆகும்போது மூளை வந்து அதீதமா சிந்திக்க ஆரம்பிக்குது. அதுல இருந்து வெளியில வர அந்த அதீத சிந்தனை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது. அது இந்த பதற்றத்தோட ஒரு எண்ட் ரிசல்ட் தான் இந்த அதீத சிந்தித்தல், ஓவர் திங்கிங் அப்படிங்கறத இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இதை ஏன் வந்து நம்ம இன்னும் ஆழமா பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம எல்லாமே இந்த தியான பாதையில இருக்கோம். நமக்கு வந்து விழிப்புணர்வு பத்தியும் தெரியும். நமக்கு மைண்ட்ஃபுல்னஸ், ஒருமித்த ஆற்றல் அத பத்தியும் நமக்கு தெரியும். ஆனா, இந்த பாதையில வராம இருக்கிறவங்களுக்கு, இல்ல இந்த பாதைய பத்தி தெரிஞ்சாலும், அத வந்து அந்த பாதையில வராம இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்றதுக்கு, அவங்கள வெளியில கொண்டு வரதுக்காக தான் நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் ரொம்ப அடி ஆழத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ எப்படி இந்த அதீத சிந்தித்தல் வந்து பிசிக்கல் பாடி அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனிதன் வந்து ஒரு அவனுக்கு சாதகமா இல்லாத ஒரு சூழல் வரும்போது ஒன்று அந்த இடத்துல இருந்து ஓட பார்ப்பாங்க, இல்லை அதை எதிர்த்து போராட பார்ப்பாங்க. இப்படி எது நடந்தாலுமே அவங்களோட அந்த ஹெச்பிஏ ட்ரிகர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஹிப்போதலமஸ், பிட்யூட்டரி கிளாண்டு, அட்ரினல் கிளாண்ட் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கு. இந்த மூணுல இருந்தும் சுரப்பிகள் வந்து ஜாஸ்தி ஆகும். இது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அதீதமா ஜாஸ்தியா சுரக்கிறது வந்து நம்ம உடலுக்கு நல்லது கிடையாது. ஆனா இது வந்து அதிகமா சுரக்கும் நமக்கு உண்மையிலேயே ஒரு பிரச்சனை இருக்கும் போது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு பாம்பை ஒருத்தர் பாக்குறாரு, நடந்து போயிட்டே இருக்காங்க, ஒரு பாம்பை பாக்குறாரு, திடீர்னு எப்படி வந்து பாத்தீங்கன்னா அவரால் வேகமா ஓட முடியும்? ஏன்னா இந்த மூணும் வந்து அளவுக்கு அதிகமா சுரக்கும் போது அவங்க அந்த இடத்தை விட்டு அதிவேகமா ஓடுவாங்க. அது வரைக்கும் அந்த அளவுக்கு அவங்க வேகமா ஓடி இருக்க மாட்டாங்க. இந்த இது வந்து ஒரு பிரச்சனை வரும்போது இது நம்ம உடல்ல சுரக்கிறது நல்லது. ஆனா இதே வந்து எப்பவுமே நம்ம மனசு பதட்டத்துல இருக்கும் போது இந்த மூளை அப்படிங்கிறது இதை சுரந்துகிட்டே இருக்கும். நம்மளை அறியாமை ஒரு ஒரு நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதெல்லாம் சுரக்குது அப்படிங்கிறதே நம்ம நம்ம அறியாமையிலேயே நம்ம இருப்போம். நமக்கு நம்மளோட சிந்தனைக்கே அது வராது. நமக்கு எப்பவுமே இது வந்து சுரக்கக்கூடாது, இந்த சுரப்பிகள் எல்லாமே. ஒரு பிரச்சனை போது அது சுரக்கணும். அப்போ இது வந்து நம்மளோட பிசிக்கல் பாடிக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதற்றத்தில் இருக்கும் போது கை கால் நடுக்கம் இருக்கும். சில பேருக்கு வந்து வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். ஹார்ட் பீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக துடிக்கும். ஒரு இயல்பு தன்மையில் இல்லாமல் சில சில மாற்றங்கள் நம்மளோட உடல்ல இருக்கும். இது வந்து உடல் அளவில். மென்டல் அளவில் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு இடத்துல உட்காராம யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மேலும் வந்து ஒரு ஒரு கவலை இருக்கும். நம்ம இதுலேருந்து எப்படி வெளில வர்றது? இப்படி நம்மளோட மென்டல்லயும், நம்மளோட எமோஷனல்லயும் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும். மேலும் அதுக்கு அடுத்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, சோஷியலா இப்போ நம்ம சில சீரியல் கில்லர்ஸ் பார்ப்போம். இல்ல ஏதாவது கொலைகள் பண்றவங்க எல்லாமே வந்து அவர்களோட சைல்ட்ஹுட் ட்ராமா, அதாவது சில பேரோட ஏன் அப்படி அவங்க அந்த கொலைகள் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க குழந்தைகள்ல வந்து ஏதோ ஒரு அபியூஸ் நடந்திருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு மனசிதைவு நடந்திருக்கலாம்.
இப்படி ஏதாவது ஒரு ஓவர் சிந்தனைனால ஒரு சுற்றுப்புறத்துல இருந்து ஏதோ ஒரு ட்ரிகர் வந்திருக்கும். அதனால அவங்களோட சிந்தனை வந்து தூண்டப்பட்டிருக்கும். அதனால அவங்களுக்கு ஒரு நிலையில அவங்க தான் என்ன யோசிக்கிறோம், என்ன செய்யறோங்கிறதே வந்து அவங்க கட்டுப்பாட்டில் இல்லாம போயிருக்கும். அப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சொசைட்டிக்கே வந்து ஒரு பெரிய சவாலா இருப்பாங்க. கொலைகள் பண்றது, இல்லை ஏதோ ஒரு சொசைட்டிக்கு ஒரு நல்லது பண்ணாம ஒரு கெடுதல் பண்ற நிலைக்கு போயிடுவாங்க. இது எல்லாமே வந்து இதனோட அடியாழத்துல ஓவர் திங்கிங் இருக்கு. அதுக்கும் ஓட வேர் வந்து பதற்றத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். 3 விஷயங்களை பார்த்தோம். இந்த ஓவர் திங்கிங்னால நமக்கு எல்லா லெவலையும் நமக்கு பிரச்சனை இருக்குன்னு. பொதுவா வந்து இப்போ நம்ம வந்து மருத்துவர்களை நம்ம எந்த ஒரு உடல் உபாதைக்கு போகணும்னாலும் அவங்க என்ன சொல்லிடுவாங்க தெளிவா, 90% இது சைக்கலாஜிக்கல் தான், பிசிக்கலா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது இப்போ கடந்த கொஞ்சம் வருடங்களா வந்து இந்த விஷயத்த வந்து டாக்டர் நிறைய மருத்துவர்கள் சொல்றாங்க. அதுக்கு அடுத்து உடனே சொல்லுவாங்க, நீங்க போய் கொஞ்சம் யோகா பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம வந்து இந்த ஆங்கிலத்துல வந்து ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி இந்த 2 வேர்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது ரெண்டும் வந்து ஒன்று கிடையாது. அதாவது ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது மன அழுத்தம், ஆன்சைட்டி அப்படின்றது பதற்றம். ஸோ மன அழுத்தம் வேற, பதற்றம் வேற. ஸோ இந்த பதற்றத்தினால தான் நமக்கு மன அழுத்தம் வரும். ஆனா இந்த ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு முக்கியமான ஒரு வேறுபாடு இருக்கு. பதற்றம் அப்படிங்கிறது நம்ம வெளிப்புற சார்ந்தது, அதாவது எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து வெளிப்புறமா நமக்கு வந்து நம்மளோட இந்த சமுதாயமா இருக்கலாம், இல்ல நம்ம கூட இருக்கிற மனிதர்கள் மூலமா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு காரணமா இருக்கலாம், ஒரு சூழ்நிலையா இருக்கலாம். இது வந்து ஒரு வெளிப்புற தன்மை கொண்டது. இதை நீங்க பதற்றம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா அது வந்து உள்முகம், அகம் சார்ந்தது. ஒரு சுச்சுவேஷனோ இல்லை ஒரு மனிதரோ அந்த எக்ஸ்டர்னல் விஷயம் வந்து நம்மளை அகத்தில் வந்து ட்ரிகர் பண்ணுது. இந்த சுச்சுவேஷன் நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன், இதை நான் பாஸ்ட்ல வந்து நான் இதை ஹேண்டில் பண்ணியிருக்கேனா, அப்போ நான் தோத்துருக்கேனா ஜெயிச்சிருக்கேனா, இப்படி போன்ற சிந்தனைகள்னால நமக்கு பதற்றம் வருது. இது இது வந்து மனம் சார்ந்தது, இது இன்டர்னலாக இருக்கிறது. இதுதான் வந்து முக்கியமான ஒரு வேறுபாடு ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஆன்சைட்டிக்கும். இது ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது என்விரான்மெண்ட் ரிலேட்டட் அப்படிங்கிறதும் பார்த்தோம். பல பேர் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர் அப்படின்னு கூட இப்போ நிறைய பேர் ஆய்வுகளை சொல்றாங்கன்ற மாதிரியான பத்திரிகைகள் சில விஷயங்கள் அப்படி சொல்லுது. ஆனால் பொதுவாக ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய லெவலில் ஜெனட்டிக் ப்ராப்ளம் அது கிடையாது. மன அழுத்தம் அப்படிங்கிறது பொதுவாகவே ஒருத்தரோட நிலை சார்ந்தது. இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு சுச்சுவேஷன் வந்து ட்ரிகர் பண்ணுதுன்னா அது எல்லாருக்குமே அந்த சுச்சுவேஷன் ட்ரிகர் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒருத்தருக்கும் அந்த மன அழுத்தம்கான காரணங்கள் வேறு வேறா இருக்கும். அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஒருத்தருக்கு வந்து ஒரு 90% ட்ரிகர் பண்ணலாம், சில பேருக்கு பண்ணாமையே இருக்கலாம், சில பேருக்கு ஒரு 50% ட்ரிகர் பண்ணலாம். அப்போ இந்த அழுத்தம் அப்படிங்கிறது நிலையும் வந்து மாறுபாடு இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த அழுத்தத்துல இருந்து நம்ம எப்படி வெளியில வர்றது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். இந்த அழுத்தத்துக்கு வெளியில வரணும் அப்படின்னா நம்மளோட எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் நம்மளோட விழிப்புணர்வு நிலை, அதாவது அவேர்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அவேர்னஸும் ஓவர் திங்கிங்கும் வந்து வேற வேற. இதற்கும் வந்து ஒரு சின்ன லைன் இருக்கு. அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட செயல்பாடுகளை நம்ம உன்னிப்பா கவனிக்கிறது தான். ஒரு விழிப்புணர்வு நிலையில இருந்து நம்மளை நம்மளே பார்த்து ஒரு விஷயம் நமக்கு நடக்குது அப்படின்னா அப்ப அதை வந்து நம்ம எப்படி கையாளுறோம், நம்ம எப்படி கையாள போறோம், இல்லை நம்ம என்ன செய்ய போறோங்கிறத ரொம்ப விழிப்போட இருந்து பார்க்கறது. ஆனா இதே வந்து அதீத சிந்தனைங்கிறது அந்த பிரச்சனையை பத்தி யோசிச்சு 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 நம்ம என்ன செய்ய போறோங்கிறத பத்தி இல்லாம நம்ம இருக்கிற எல்லா பிரச்சனையும் வந்து நம்ம யோசிச்சு ஒரு சொல்யூஷன் ட்ரிவனா இல்லாம அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்டையர்லி அது ஒரு ப்ராப்ளம் ட்ரிவனாவே இருக்கும். ஒரு ப்ராப்ளம்ல இருந்து இன்னொரு ப்ராப்ளத்துக்கு போகும். ஸோ நம்ம வந்து தியானம் பண்றோம், மைண்ட்ஃபுல்னஸா இருக்கும், அதனால நமக்கு நமக்கு வந்து பொதுவாகவே நம்மளோட விழிப்புணர்வு நிலை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதை ஹேண்டில் பண்றது, இந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்றது வந்து ரொம்ப வந்து எளிமையா இருக்கும். இப்ப பொதுவா எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் முன்னாடி நான் அந்த தியானத்துக்கு பண்றதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் என்ன ஒரு 2 நாள் வந்து ட்ரபிள் பண்ணிருக்கு அப்படின்னா அதனோட கால அளவெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாயிருக்கு. சில விஷயங்கள்லாம் வந்து நான் அதுக்கு அந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும் போதே என்னை வந்து அந்த அவேர்னஸ்னால வந்து பாத்தீங்கன்னா என்னால வந்து புரிஞ்சுக்க முடியுது. ஓ, இதுக்கு நான் வந்து நான் ரியாக்ட் பண்றேன், இல்ல நான் ரெஸ்பாண்ட் பண்றேன், இல்ல ரியாக்ட் பண்ற மாதிரி இருந்தா நான் வந்து அமைதியாய்க்கிறதுக்கான அவ்வளவு விஷயங்கள் வந்து இந்த தியானம் மூலமா தன்னாலேயே நடந்திருக்கு.
ஆனா நம்ம வந்து இந்த தியான பாதையில எல்லாருமே இல்ல இல்லையா? சில பேரோட குடும்பத்துல வந்து பாருங்க, சில பேர் மட்டும்தான் தியானம் பண்ணுவாங்க. அப்ப மத்தவங்க வந்து இந்த தியான பாதையில வராம இருக்கிறவங்களுக்கு அதுக்கான வழிமுறைகள் என்ன? இப்ப சில பேர் வந்து ஒரு புது துவக்க நிலையில இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த விழிப்புணர்வு நிலை ஜாஸ்தியா இருக்காது. அப்ப அவங்கலாம் இத விட்டு எப்படி வெளியில வர்றது? அப்போ இந்த ஸ்ட்ரெஸ்ஸ வந்து கையாள்றதுக்கு 2 டெக்னிக் சொல்லப்படுது. ஒண்ணு வந்து 4 ஏஸ் அப்படின்னு சொல்றாங்க ஆங்கிலத்துல. அது என்ன அந்த ஏ அப்படின்னு பார்த்தோம்னா, ஒண்ணு ஃபர்ஸ்ட் வந்து அவாய்ட் பண்றது. அடுத்து வந்து ஆல்டர் பண்றது. அடுத்து அக்செப்ட் பண்றது. அடுத்து அடாப்ட் பண்றது. இந்த 4 ஏவ வந்து நம்ம எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து அவாய்ட் பண்றது. ஸ்ட்ரெஸ் வரப்போகுது அப்படின்னாலே நம்ம அதை வந்து எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கறது பார்க்கணும். உதாரணத்துக்கு இப்போ வந்து நம்ம காய்கறி வாங்க போறோம். இப்போ நிறைய பேர் நம்ம வந்து காய்கறி சூப்பர் மார்க்கெட்ஸ்ல வாங்குறோம். சனி ஞாயிறுல முக்காவாசி இப்போ நகர்ப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா சனி ஞாயிறு வந்து பயங்கர கூட்ட நெரிசல் இருக்கும். பில்லிங் கவுண்டர்ல கூட்டம் இருக்கும். எல்லா இடத்துலயும் கூட்டம் இருக்கும். அப்போ ஒருத்தருக்கு வந்து அந்த கூட்ட நெரிசல் பிடிக்கல. எனக்கு வந்து என்னோட காலம் வந்து தேவையில்லாம விரயமாகுதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அதே அவங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்குது அப்படின்னா அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? சனி ஞாயிறு கடைங்களுக்கு போறதை தவிர்த்துக்கலாம். என்னைக்கு வந்து ஒரு வார நாட்கள்ல போகும்போது அவங்களுக்கு வந்து அது வந்து எளிதா இருக்கும். இப்போ வார இறுதியில அவங்க செலவிடுற டயத்தை வந்து ஒரு வார நாட்கள்ல அவங்க செய்ய தேவையில்லை. அது வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, வீட்டிலேயே இருந்து வேலைக்கு வெளியில போகாம இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஈஸியான வாய்ப்பா இருக்கும். இப்போ வேலைக்கு போறவங்க அவங்க வந்து அப்பவும் பிடிக்கல. அப்போ அவங்க அடுத்த சொல்யூஷன் என்ன பார்க்கலாம்? காலையிலே எந்திரிச்சு போக முடியுமா? ஒரு கடை தொறந்த உடனே உள்ள போயிட முடியுமா? அப்படிங்கறது பார்க்கலாம். இல்ல நான் ஞாயிற்றுக்கிழமை வந்து எனக்கு அன்னைக்கு தான் வந்து எனக்கு ஃப்ரீயா இருக்கு. அன்னைக்கும் நான் வந்து சீக்கிரம் எந்திரிக்கணுமா அப்படின்னு கேட்குறவங்க எந்த நாட்கள்ல வந்து அவங்களால முடியுமோ வார நாட்கள்ல அந்த மாதிரி வந்து அவங்க அவாய்ட் பண்ணலாம். அந்த சுச்சுவேஷனுக்குள்ள போகாம. இது வந்து மனிதர்களுக்கும் பொருந்தும். இப்போ வந்து சில சொந்தக்காரங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அவங்கள பார்த்தாலே நமக்கு கோவம் வருது. இல்ல நம்ம ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கோ, இல்ல நம்ம ஒரு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போக வேண்டியது இருக்கு. ஒரு நிகழ்ச்சிக்கு. ஏன்னா நம்ம வந்து மனிதன் அப்படிங்கிறது அவன் வந்து ஒரு சோஷியல் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு கூட்டத்தோட இருக்க பழக்கப்பட்டவன். அப்ப நம்ம அதுக்காக வந்து நான் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, எனக்கு அழுத்தமே வரக்கூடாது, நான் இன்னைக்கே எப்படி விட்டுட்டு எங்கேயும் போயிட முடியாது. இதே இடத்துல நான் என் வாழ்க்கையை நான் கண்டினியூ பண்ணும்போது நான் அவங்களெல்லாம் போய் பார்க்க தான் வேணும். இப்போ நம்ம ஒரு பார்ட்டிக்கு போகணும். அந்த பார்ட்டிக்கு வீட்டுக்கு போறதுக்கே நமக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம வந்து ஒரு 2-3 மணி நேரம் அங்கே செலவழிக்க வேண்டிய நேரத்துல வந்து நம்ம ஒண்ணு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிற டைம்லயே போய் எனக்கு வெளியில ஒரு வேலை இருக்கு, நான் ஒரு மணி நேரம் நான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இங்க வந்து நம்ம பொய் சொல்றோம் அப்படிலாம் நம்ம நினைச்சுக்க தேவையில்லை. இல்ல ஒரு 3 மணி நேரம் ஃபங்க்ஷன்ல வந்து கடைசி பின்பகுதி ஒரு 2 மணி நேரம் இல்ல ஒரு மணி நேரம் நம்ம போகலாம். இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து இங்க அந்த சுச்சுவேஷனையும் மனிதர்களையும் அவாய்ட் பண்ணதான் நினைக்கிறோமே தவிர நம்ம இங்க அந்த அழுத்தத்துக்கு நம்ம நோ சொல்றோம். நம்ம வந்து அவங்கள புறந்தள்ளி இல்ல, அவங்கள புறக்கணிச்சிடல. நிறைய பேருக்கு அந்த குழப்பம் இருக்கும். நம்ம அப்ப அவங்கள புறக்கணிக்கிறோமா? அது தவறு இல்லையான்னு கூட சில கேள்விகள் வரலாம். நம்ம இங்க அவங்கள புறக்கணிக்கல. நம்ம வந்து நோ சொல்றோம். எதுக்கு? நம்ம நம்மள அழுத்தத்துக்குள்ள போடாம இருக்கிறதுக்கு நம்ம நோ சொல்றோம். இந்த மாதிரி முதல்ல நம்ம ஒரு அழுத்தத்துக்கு வந்து முதல் இது வந்து அவாய்ட் பண்றது. சரி, அவாய்டே பண்ண முடியல. அப்ப என்ன பண்றது? ஆல்டர் பண்ணுங்க. நமக்கு ஏத்த மாதிரி ஆல்டர் பண்ணிக்கலாம். ஒருத்தங்க வீட்டுக்கு போக வேண்டியதோ இல்ல ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா நமக்கு அது பிடிக்கல. அப்ப நம்ம என்ன பண்றது? நமக்கு பிடிச்ச மாதிரி அதை வந்து மெருகேத்திக்கலாம். அதுக்கு ஒரு உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து கஷ்டப்படும் போது ஒரு ஒரு பிரச்சனை நடக்குது. அப்ப நமக்கு அங்க மனசு வந்து வலிக்குது. அப்ப அந்த மன வலிய வந்து அதுக்கு முக்கியமான இருக்க நபர்கிட்ட நம்ம வந்து சொல்லணும். நம்ம வந்து நம்மளை கம்யூனிகேட் பண்ணணும். நம்ம வந்து மௌனத்துல உட்காந்து புழுங்கிட்டு நமக்குள்ளேயே வச்சு அதை கஷ்டப்படுறதுக்கு பதிலா அதை வந்து வெளியில சொல்லிடணும். நம்ம வந்து சத்தம் போட சொல்லல இங்க. நம்மளோட ஃபீலிங்ஸை வந்து கம்யூனிகேட் பண்ணணும். அதாவது நீங்க இப்படி சொல்லும் போது எனக்கு இதுதான் தோணுது, இதை தான் நீங்க சொல்றீங்களா? ஏன்னா சொல்றவர் வந்து ஒரு நிலையில சொல்லலாம், நம்ம அதை ஒரு நிலையில எடுத்திருக்கலாம். அதனால நம்ம அதை வந்து கம்யூனிகேட் பண்ணணும். நம்ம என்ன ஃபீல் பண்றோம் அப்படிங்கறத நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது வந்து நமக்கு அவாய்டும் பண்ண முடியல, அந்த சுச்சுவேஷன் ஆல்டரும் பண்ண முடியலன்னு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்போ உடனே நம்ம வந்து இந்த சுச்சுவேஷன் அக்செப்ட் பண்ண சொல்லல. இப்போ சில சமயங்கள்ல சில பேர் நமக்கு பார்க்க பிடிக்கல, இல்ல சூழ்நிலை இது பண்ண முடியல, அவாய்டும் பண்ண முடியல, ஆல்டரும் பண்ண முடியல. அப்ப என்ன பண்றது? அக்செப்ட் பண்ணணும். அது எப்படி அக்செப்ட் பண்றது? சுச்சுவேஷன் உடனே போய் அக்செப்ட் பண்ண முடியாது இல்லையா? இப்ப நம்மளே தியான பாதையில இருக்கோம். இவ்வளவு வருஷம் தியானம் பண்ணி இன்னும் சில சுச்சுவேஷன்ஸ் அக்செப்ட் பண்ண முடியாமலாம் சில பேருக்கு இருக்கு. அப்போ நம்ம எதை முதல்ல அக்செப்ட் பண்ணணும்? இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நான் அக்செப்ட் பண்ணாம இருக்குன்றதே முதல்ல நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆமா, எனக்கு அவங்க மேல கோவம் இருக்கு. அன்னைக்கு அவங்க சொன்ன விஷயம் சொன்னதுனால என் மனசு கஷ்டப்பட்டுச்சு. நான் இன்னும் வந்து கோவப்படாம அவங்கள வந்து இன்னும் வந்து
மன்னிக்க முடியாம இருக்கேன் அப்படிங்கிற அந்த மனநிலையை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். அது தவறே கிடையாது. நம்மள நாமே வந்து அக்செப்ட் பண்ணலைன்னா அப்ப அடுத்தவங்க எப்படி நம்மள அக்செப்ட் பண்ண போறாங்க? அதை முதல்ல நம்ம எப்படி எதிர்பார்க்கலாம்? முதல்ல நம்ம அடுத்தவங்க வந்து நம்மளுக்கு வேலிடேட்டோ இல்ல அக்செப்டோ பண்ண தேவையில்லை. ஆனா நம்மள நாமே அக்செப்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து அவங்க நம்மள அக்செப்ட் பண்ணிக்கணும் நம்ம எப்படி வந்து நம்மளால சொல்ல முடியும்? அப்போ அந்த சிந்தனை கூட பரவாயில்ல, அந்த சிந்தனையை முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஆமா, அவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, இல்ல அந்த சுச்சுவேஷன்ல அன்னைக்கு அவங்க அப்படி பேசினது பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை முதல்ல நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். அதை அக்செப்ட் பண்ணோம்னாலே அடுத்து வந்து போக 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 நமக்கு வந்து இந்த அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் எளிதா வரும். சில நேரங்கள்ல நம்ம சொன்ன விஷயங்களை வந்து தப்பான பார்வையில பார்த்து அவங்க வந்து நம்ம எதிர்த்தாப்புல இருக்கிறவங்க இன்னும் சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம எல்லாருக்கும் வந்து போய் விளக்கம் கொடுத்துட்டு இருக்க முடியாது. நான் இப்படிதான் சொன்னேன், நான் அப்படிதான் சொன்னேன்னு நம்ம விளக்கம் கொடுக்க முடியாது. ஆனா அங்க என்ன பண்ணலாம், நம்மள நாமே வந்து மன்னிச்சிடலாம், அவங்களையும் மன்னிச்சிடலாம். திரும்பவும் சொல்றேன், மன்னித்தல் அப்படிங்கிறது பிறர் சார்ந்த விஷயமே கிடையாது. அது நம்மள சார்ந்த விஷயம். நம்ம வந்து அவங்கள மன்னிக்கல அப்படின்னா நம்ம தான் அந்த சுச்சுவேஷனோட வெயிட்டோ இல்ல அந்த சொன்ன வார்த்தையோட வெயிட்டையோ நம்ம தான் வந்து தூக்கிட்டே போவோம். எனக்கு இதுல ரொம்ப பிடிச்ச எனக்கு இந்த மன்னித்தல் பத்தி வரும்போது அடுத்தவங்க மன்னிக்க முடியல அப்படின்னா எனக்கு ஒரு கதை தான் ஞாபகம் வரும். இந்த கதையை நான் இன்னைக்கு இங்க பதிவு பண்றேன். ஒரு ப்ரொஃபசர் வந்து கிளாஸ்க்கு வருவாரு. வந்த உடனே ஒரு டம்ளர்ல பாதி தண்ணி ஊத்துவாரு. இது வந்து இந்த பாதி ஃபுல் அந்த அந்த கதை கிடையாது. கடைசி வரைக்கும் கேளுங்க, அந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவர் வந்து அந்த டம்ளர்ல பாதி தண்ணி ஊத்துவாரு. ஊத்திட்டு ஒருத்தங்களை கூப்பிடுவாங்க. கூப்பிட்ட உடனே அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து தண்ணியை தூக்கி கையில வந்து புடிச்சுக்க சொல்லுவாரு. ஸோ இந்த டம்ளரை வந்து புடிச்சிட்டே இருப்பாரு. ஒரு நிமிஷம் போனோன்னு உனக்கு வலிக்குதாப்பா அப்படின்னு கேட்பாரு. இல்ல சார் வலிக்கலன்னு சொல்லுவாங்க. ஒரு 10 நிமிஷம் போயிருக்கும். இப்போ கொஞ்சம் வலிக்குதான்னு கேட்டா இல்ல கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கு, ஆனா வலி அவ்வளவா தெரியலன்னு சொல்லுவாரு. அப்போ ஒரு அரை மணி நேரம் போயிருக்கும். இப்போ கொஞ்சம் லேசா வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒரு கால அளவை ஜாஸ்தி பண்ண பண்ண இது வலிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ அவர் வந்து இந்த அதுக்கப்புறம் அந்த பையனை போக சொல்லிடுவார், அந்த ஸ்டூடெண்ட்டை போக சொல்லிடுவாரு. இப்போ அதுல இருந்து என்ன சொல்லுவாருன்னா, ஒரு விஷயத்த நீங்க கொஞ்ச நேரம் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா பிசிக்கலா இப்போ அந்த டம்ளரை பிடிக்கும் போது 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கோ இல்ல ஒரு ஓகே ஒரு திடகாத்திரமான ஆள் கூட ஒரு அரை மணி நேரம் பிடிக்கலாம். 1 மணி நேரம் 2 மணி நேரம் வரும்போது கை வலிக்கும். அதையே நீங்க வந்து ஒரு 2 3 நாள் நம்ம அப்படியே பிடிச்சிட்டு நின்னோம்னா எவ்வளவு வலிக்கும். இதே மாதிரிதான் மனசும். அது வந்து அரூபமா இருக்கிறதுனால நமக்கு தெரியறது இல்ல. இதெல்லாம் வந்து குப்பைகள் தானே. இப்ப நம்மள ஒருத்தவங்க ஒண்ணு சொல்றாங்க, இல்ல நம்ம இன்னொருத்தவங்க சொல்றோம், இது எல்லாமே நம்ம எங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம்? இந்த அருவமா இருக்கிற மனசுல. மனசு வந்து நமக்கு தெரியல அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்கிற இந்த மாதிரி சுமைகள் நம்ம வந்து இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க ஒண்ணு சொன்னாங்க, இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி என் மனசு கஷ்டப்பட்டேன் அப்படிங்கறத நான் தூக்குறேன் அப்படின்னா 10 வருஷமா இப்ப அந்த டம்ளரை புடிச்சிட்டு இருக்க மாதிரி தான். அப்ப அந்த 10 வருஷம் டம்ளர் புடிச்சா இந்த உடம்புக்கு எவ்வளவு வலி இருக்கும், இந்த கையில எவ்வளவு வலி இருக்கும், எவ்வளவு வாழ்க்கை போராட்டங்கள் இருந்திருக்கும். அந்த கதையை வந்து நான் எப்பவுமே வந்து ஒரு விஷயம் நடந்து என்னால அதுல இருந்து வெளியில வர முடியல, எனக்கு ஒரு அழுத்தமா இருக்குன்னா இந்த கதை வந்து எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வரும். உடனே கொஞ்ச நேரத்துல நான் என்ன நானே நான் வந்து சரி பண்ணிப்பேன். சோ இதே மாதிரிதான் இந்த நம்ம டம்ளர் எவ்வளவு நாள் நம்ம பிடிக்கிறது சொல்லுங்க. ஒரு காரணத்துக்கு வந்து பிடிக்கலாம், அதுக்காக அதையே பிடிச்சிட்டு இருக்க முடியாது. அப்போ இந்த குப்பைகள் எல்லாமே நம்ம வந்து டீக்ளன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒரு மெடிடேட்டரா இருக்கும் போது ஒரு தியானம் பண்ணும் போது இது ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு நமக்கு. அதனாலதான் நம்ம வந்து எஃபிஷியண்டா வேலை பார்க்கிறோம், நமக்கு அவேர்னஸ் அதிகமாகுது, நெகட்டிவ் திங்கிங்கோ இல்ல டிசாஸ்டர் திங்கிங்கோ வர்றது இல்ல. ஆனா இது எல்லாமே ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு தியானம் பண்றவங்களுக்கு. இப்ப பண்ணாதவங்களை எப்படி வெளில கொண்டு வர்றது? அவர்களுக்காகவும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய விளக்கத்துக்காகவும் தான் நம்ம இந்த விஷயங்கள், அதாவது மனம் சார்ந்த இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோ அப்ப அடுத்து வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிறத பார்த்தோம். இது நம்ம எங்க இருந்து வந்தோம்னா அக்செப்டன்ஸ்க்கு வந்தோம். அக்செப்டன்ஸ்ல இருந்து ஃபர்கிவ்னஸ்க்கு வந்தோம். அப்போ நம்ம ஒருத்தரை மன்னிக்காம இருக்கோம்னா அவங்களுக்கு நம்ம மன்னிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து சுமூகமா நம்மளோட உறவு இருக்கோ இல்லையோ, முதல்ல நம்ம வந்து அதை வந்து வருஷங்களா கேரி பண்ணி ஒரு அழுத்தத்துக்குள்ள போகாம இருக்கிறதுக்காக நம்ம அடுத்தவங்கள வேகமா மன்னிச்சிடணும். இங்க மன்னிச்சிடணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம உடனே நாளைக்கே போய் பிசிக்கலா போய் ஒரு மன்னிப்பு கேட்கறத கூட நம்ம சொல்ல. ஒரு மனது அளவுல வந்து ஓகே அன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு நிலையில ஒரு பிரச்சனையில புரிஞ்சு செஞ்சீங்களா, தெரிஞ்சு செஞ்சீங்களா, அறியாம செஞ்சீங்களோ, ஏதோ ஒண்ணு செஞ்சு நானும் மனம் பாதிக்கப்பட்டுட்டேன், நான் உங்களை மன்னிச்சிடன்றதை நம்ம மனசளவுல சொன்னாலே போதும், மனசுல நம்ம நினைச்சுக்கிட்டாலே போதும். அது வந்து நம்மள வந்து முதல்ல மேல தூக்கி விட்டுடும். உடனே அவங்க கிட்ட போய் நம்ம ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. மனதளவுல இதை நினைச்சிட்டு நீங்க பாட்டுக்கு உங்களோட அடுத்த வேலையை
பார்த்துக்கிட்டே போங்க. அக்செப்டன்ஸ்ல வந்து ஒரு கட்டத்துல ஃபர்கிவ்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அடாப்ட் அப்படிங்கிறது நம்ம எப்ப வந்து ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணி 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 ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரியே நம்ம அடாப்ட் ஆயிப்போம். இது வந்து நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. நம்ம வந்து அடாப்ட் ஆயிக்கணும் அப்படின்னு நினைப்போம். இப்போ உதாரணத்துக்கு நம்மளோட பூமியில புவி ஈர்ப்பு சக்தி இருக்கு. இப்போ நம்ம ஒரு பந்து எடுத்து போடுறோம் அப்படின்னா அந்த பந்து ஆட்டோமேட்டிக்கா கீழே வரும். நம்மளால நடக்க முடியுது எல்லாம் ஏன் இந்த புவி ஈர்ப்பு சக்தினால. யாராவது புவி ஈர்ப்பு சக்தியை பத்தி நம்ம வந்து கஷ்டப்படுறோமா? அதனால மன அழுத்தம் வருதா? நான் போடுற பந்து வந்து கீழே வருதுப்பா, நம்ம கீழே விழுறோம் அப்படிங்கிறதே வந்து பாத்தீங்கன்னா புவி ஈர்ப்பு சக்தினாலதான். நிலாவில் ஏன் மனுஷன் நடக்க முடியல? ஏன்னா அங்க புவி ஈர்ப்பு சக்தி கம்மியா இருக்கு. அப்போ எதெல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இப்ப என்ன தெரியுது, எதெல்லாம் விதிகள் இருக்கோ அதனால வர ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா நம்ம அதை பத்தி எல்லாம் யோசிக்கிறது இல்ல. நல்லாவே தெரியும் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. அப்போ இன்னொன்னு இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, எப்போ ஒரு விஷயத்த வந்து நம்ம திரும்ப திரும்ப அதை அப்படி பண்ணலாம் இல்ல இப்படி பண்ணலாம் நம்ம வந்து யோசிக்கிறோம், நம்ம வந்து கஷ்டப்படுறோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட கண்ட்ரோல்குள்ள இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். எது நம்ம கண்ட்ரோல்குள்ள இருக்கோ அது வந்து நம்மளால மாத்தி அமைக்க முடியும் அப்படிங்கறதே நமக்கு அந்த தெளிவு வந்துருச்சு அப்படின்னாலே இந்த பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. சோ கண்ட்ரோல்ல இல்லாத விஷயத்த பத்தி முதல்ல நம்ம வந்து அலசி ஆராயவே மாட்டோம். எது நம்ம கண்ட்ரோல்குள்ள இருக்கோ அதை பத்தி தான் யோசிப்போம். அது வந்து அதீத சிந்தனைக்கு போயிடுது அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கோம். சோ அடுத்தது வந்து இன்னொரு டெக்னிக் சொல்லிட்டு இன்னையோட செஷன் நான் நிப்பாட்டிடுறேன். எப்பவுமே நம்ம வந்து மனம் வந்து பிரசன்ட் மூமெண்ட்ல இந்த நொடி பொழுதுல இல்லைன்னா அது வந்து சிந்திக்கிற இயல்புக்கு போயிடும். ஒண்ணு கடந்த காலத்தை பத்தி நம்ம நினைச்சிட்டு இருப்போம், இல்ல வருங்காலத்துல இப்படி எல்லாம் நடந்துருமா, இன்னைக்கு இந்த முடிவு எடுத்தா நாளைக்கு அப்படி நடக்குமா, இல்ல இப்படி நடக்குமா, இவங்க இப்படி செய்வாங்களா, இந்த சிந்தனையில தான் இருக்கும் வந்து நம்மளோட மனசோட இந்த ஒரு விஷயம் படிக்கும் போது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமானதா இருந்தது. மனமோட வலிமையை பாருங்க. நீங்க உங்க வீட்டு சோஃபால நல்லா ஏசி போட்டு ஏதாவது ஒரு நறுமணம் எல்லாம் ஏத்தி நம்ம வந்து ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலைமையில நம்ம வீட்ல இருக்கோம். அப்போ ஏதோ ஒரு ஒரு ட்ரிகர் பண்ணிடுது. நம்ம ஏதோ ஒரு ஆட் ஏதோ பாக்குறோம், ஏதோ ஒரு சிந்தனை வந்து நமக்கு ட்ரிகர் ஆகுது. அது ஒரு ஹெல்த் சம்பந்தமான ஒரு ஆடு ஏதோ பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அதனால நமக்கு ஒரு பயத்துல ட்ரிகர் ஆயிடுது. அப்போ அந்த ட்ரிகர்னால இப்போ ஒரு ஜேம்ஸ் மாதிரி அது அந்த ஹெல்த் ப்ராப்ளத்தை பத்தி அவர் ஆராய்ஞ்சார் இல்லையா? அப்போ நம்ம வீட்ல அவ்வளவு சுகமா நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம இருக்கிற நேரத்திலே நம்ம உடம்பு என்ன பண்ணும், ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்மளுக்கு அகேன்ஸ்டா ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வருது, அதுக்கு தயார் பண்றதுக்கு அளவுக்கு நம்ம மனசு ஏதோ ஒரு கடந்த கால நிகழ்வையோ இல்ல ஃபியூச்சர்ல எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கான நினைவை பத்தி யோசிக்கும் போது நம்மளோட உடல் வந்து ஒரு பிசிக்கலா சேஃபா இருக்கிற இடத்துல இருக்கு. ஆனா மனம்னால அந்த உடலும் பாதிக்கப்படுது. ஏதோ ஒரு காட்டுக்குள்ள எங்கேயோ போய் நம்ம கஷ்டப்படுற மாதிரி அந்த சூழ்நிலைக்குள்ள இருக்கிற மாதிரி நம்ம மனம் வந்து உருவாக்கிடுது. அந்த மனம் உருவாக்குறதுனால உடல் வந்து ஒரு சேஃபான பிளேஸ்ல இருந்தா கூட அது உள்ள என்ன ரசாயன மாற்றங்கள் ஆயிடுது. ஒரு பிரச்சனையை எதிர்கொள்றதுக்கு என்னென்ன ரசாயன மாற்றங்கள் நம்ம உடம்புல நிகழணுமோ அது எல்லாமே நிகழுது. சோ அப்ப அந்த மனம் அப்படிங்கிறது எவ்வளவு வலிமை உள்ளது அப்படிங்கிறது நம்ம இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. அப்போ நம்ம இதுல இருந்து இன்னொன்னு டீகோட் என்ன பண்றாங்க அப்படின்னா 5 4 3 2 1 கிரவுண்டிங் டெக்னிக் அப்படின்னு ஒரு டெக்னிக் இருக்கு. இந்த டெக்னிக்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்பவுமே மனம் தான் வந்து பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்காது, ஆனா உடல் வந்து பிரசன்ட் மூமெண்ட்ல இருக்கும். அப்ப அந்த உடலை கவனிங்க. இப்போ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு மன அழுத்தம் வருது இல்ல ஒரு ட்ரிகர் வருது, அந்த மன அழுத்தத்தை இது பண்றதுக்கு ஒரு ட்ரிகர் வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபைவ்னா என்ன, நம்மளோட சென்சஸ் 5 சென்சஸ், நம்ம ஐம்புலன்கள்ல 5 விஷயங்களை நீங்க பாருங்க முதல்லன்னு சொல்றாங்க. வீட்ல இருக்கோம் அப்படின்னா நம்ம வீட்ல நம்ம எந்த ரூம்ல இருக்கோமோ அந்த ரூம்ல இருக்க கலர் பார்க்கலாம், அந்த ரூம்ல என்ன மாட்டியிருக்கோம், ஒரு போட்டோ மாட்டியிருக்கோம்னா அந்த போட்டோவோட ஷேப் என்ன, இப்படி 5 வகையான விஷயங்களை முதல்ல கண் கொண்டு பாருங்கன்னு சொல்றாங்க. 4 விஷயங்கள் வந்து நீங்க தொடுங்க, தொடு புலன்ல இருக்கிற 4 விஷயங்களை தொட்டு பாருங்கன்னு சொல்றாங்க. இப்ப பொதுவா நான் இப்ப கம்ப்யூட்டர் பக்கத்துல உட்கார்ந்துருக்கேன், அந்த கீபேட் எப்படி இருக்கு, நான் வச்சிட்டு இருக்க இப்ப ஏதோ பக்கத்துல என் பக்கத்துல ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குன்னா அது எப்படி இருக்கு, அந்த தண்ணி எப்படி இருக்கு, இப்படி 4 விஷயங்களை நீங்க தொட்டு பாருங்க. அடுத்தது வந்து 3 ஸ்மெல்ஸ், நம்ம மூக்கின் கொண்டு வாசனைகள், 3 வாசனைகள் அப்ப என்ன வருதுன்னு பாருங்க. ரெண்டாவது வந்து டேஸ்ட். இப்ப சம்டைம் நமக்கு பிடிச்ச டேஸ்ட்டை கூட நம்ம வந்து மனசுல உருவகப்படுத்தி பார்க்கலாம். இல்ல அந்த நேரம் நம்ம நாக்குல என்ன டேஸ்ட் இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து இப்படி நம்ம ஐம்புலன்களை நம்ம என்ன மாதிரியான விஷயத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கோம் அப்படிங்கறத கேக்குறது, நம்ம என்ன விஷயங்கள் நம்மள சவுண்ட்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து ஆராயணும். இப்படி நம்ம 4 விஷயங்களை பண்ணும்போது நம்மளோட மனம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் டிஸ்ட்ராக்ட் ஆகும், அந்த சிந்தனையில இருந்து வெளியில வரும்.
ஏன்னா உடல் வந்து பிரசன்ட் மொமெண்ட்ல இருக்குது. அப்ப அந்த ஐம்புலன்கள் மூலமா நம்ம பிரசன்ட் மொமெண்ட்டுக்கு நம்மளை கொண்டு வரோம். அப்ப அந்த இடைப்பட்ட நேரம் நம்ம அந்த அதீத சிந்தனையில இருந்து, அந்த பதற்றத்துல இருந்து நம்ம வெளியில வந்துருவோம். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த டெக்னிக். நம்ம ஸ்ட்ரெஸ் வரும்போது நம்ம வந்து ப்ரெசென்ட் மொமெண்ட்ல வரதுக்கு, இப்போ வந்து தியானம் பண்ணும்போது நமக்கு வந்து மைண்ட்ஃபுல்னஸ் ஆக்டிவிட்டி ஒரு ஆக்டிவிட்டியா பண்ணுவோம். நம்ம வந்து மூச்சு அப்சர்வ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம செய்யற வேலைத்துல கவனம் கொண்டு வருவோம். இப்போ இந்த பாதையில ஒரு பிகினரா இருந்தாவோ இல்ல இந்த பாதைக்குள்ள வராம இருக்கிறவங்களுக்கு இந்த டெக்னிக்ஸுமே நம்ம அவங்களுக்கு சொல்லலாம். இல்ல நம்ம இந்த பாதையில இருந்தாலும் அந்த மொமெண்ட்ல நமக்கு கிளிக் ஆகுறது இந்த மாதிரி டெக்னிக்ஸ் நம்ம ஏற்கனவே நம்ம யோசிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம இதையும் ஃபாலோ பண்ணலாம். இல்ல மைண்ட்ஃபுல்லா இருக்கணும்னு நம்ம நினைச்ச உடனே நம்ம மைண்ட்ஃபுல்னஸா இருந்தோம்னாலே நம்ம அந்த பதற்றத்துல இருந்து நம்ம வெளியில வந்துடலாம். ஸோ இதனோட அடுத்த பகுதி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ.